வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ்ஸுக்கான வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வட்டங்களில் அதில் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு கிராமப்புறங்களில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 3167 வேக்கண்ட் ஜிடிஎஸ்ஸுக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து எப்பொழுது வரும், ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வருமா இல்லை வந்து பிடிஎஃப்பில் வந்து வருமா, என்னென்ன ஆவணங்கள் வந்து வேண்டும், உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்பொழுது, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவலை வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரிசல்ட் எப்பொழுது அப்படிங்கிறதையும் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் சப்மிஷனை பொறுத்த வரைக்கும் 27/1/2023 16/2/2023 வந்து முடியுது. சரிங்களா? ஸோ பிப்ரவரி 16 இன்றோட வந்து முடியுது. இதில் எடிட் பண்ணுறது வந்து 17, 18, 19 இந்த 3 நாட்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ 17 ஆகட்டும் 18, 19 பிப்ரவரியில் இந்த 3 நாட்கள் வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னாவோ அல்லது வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து ஏதாவது வந்து மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னாலோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஏதாவது மாற்றி பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி ஏதாவது இருந்ததுனாலும் சரி, அல்லது உங்களுடைய மார்க்ஸில் வந்து ஏதாவது நீங்கள் மாற்றி பண்ணியிருந்தாலும் அல்லது வந்து கம்யூனிட்டி வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த 3 நாள் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வருமா இல்லை அது வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய லாஸ்ட் டேட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 16/2/2023. ஸோ இந்த டேட்டோட தான் வந்து முடியுது. தென் இதற்கான எடிட்டிங் டேட் வந்து 17, 18, 19 இந்த 3 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 நாளில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட் வீக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி லாஸ்ட் வீக் இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லலை. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து சொன்னது பிப்ரவரி லாஸ்ட் வீக் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் 3 நாட்கள் 19 வரைக்கும் வந்து இருக்குது. தென் எகைன் பார்த்திங்கன்னா ஒரே 1 வீக் மட்டும்தான் வந்து டைம் இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது ரிசல்ட் வந்து லாஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி லாஸ்ட்டு 28, 27 ஸோ இது மாதிரியான டேட்டில் வந்து ரிசல்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்எஸ்ஸாக வருமா இல்லை வந்து பிடிஎஃப்பில் வந்து வருமா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் அதாவது ஜிடிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே வெப்சைட்லேயே வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப்பில் வந்து வரும். சரிங்களா? ஸோ அந்த பிடிஎஃப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். பிடிஎஃப்பில் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம் எந்த மார்க்குக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு, ஸோ யார் யாருக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து ஜிடிஎஸ் கிடச்சிருக்கு, எவ்வளோ மார்க்குக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டை வந்து நம்ம வந்து குறைந்த மார்க் எவ்வளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி பிடிஎஃப்பில் வந்து வரும் ரிசல்ட்டு. உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸும் வந்து வரும். சரிங்களா? உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸும் வரும். தென் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயிலும் வந்து வருது. ஸோ பட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்துடுது. ஸோ செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து எஸ்எம்எஸ் வரும், செலக்ட் ஆகாதவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வராது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னாலும் உடனே வந்து உங்களுடைய பிடிஎஃப்லேயும் வந்து ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் இந்த நீங்கள் வந்து சப்போஸ் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரிசல்ட் அன்றைக்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கம்மிங் மார்ச் ஃபஸ்ட் வீக் அல்லது வந்து செகண்ட் வீக்கில் ஏதாவது டேட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் ஆகட்டும், அதனுடைய ஒரிஜினல் டிசி, அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு, இருப்பிடச் சான்று, ஃபோட்டோ 2. ஸோ இது எல்லாமே நீங்கள் போய்ட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி நீங்கள் போய்ட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுறதில் 10th மார்க் ஷீட் ஒரிஜினல். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th அல்லது மேலே படிச்சிருந்தீங்கனாலும் 10th மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் காமிக்கணும். மற்ற மார்க் ஷீட்ஸ் வந்து காமிக்க தேவையில்லை.
பட் 10th மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகணும். டிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வாங்கினது தான் இருக்காது. இப்போ வந்து காலேஜில் படிச்சிருக்கோம், நாங்கள் வந்து காலேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ போதும், அந்த டிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அல்லது 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்கூல் டிசி ஓகே. இல்லைனா நீங்கள் காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா எந்த காலேஜில் படிச்சிருந்தாலும் ஸோ அதனுடைய டிசி வந்து தேவைப்படுது. ஸோ கம்பல்சரி வந்து டிசி நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எம்பிசி அல்லது வந்து பிசிஆர் இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஓபிசின்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி. ஸோ ஓபிசி கம்பல்சரிங்கிறனால ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இப்போவே வந்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு அதனுடைய ஒரிஜினல் வந்து பார்ப்பாங்க வெரிஃபிகேஷனுக்கு. உங்களுடைய ஃபோட்டோ 2, தென் இருப்பிடச் சான்று இருக்குது. ஏதாவது அந்த ஆதார் இருப்பிடச் சான்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில டைம் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து கேட்குறதில்ல. ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் அட்டை இது மாதிரி ஏதாவது அதனுடைய வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து பார்த்துக்கிறாங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி, அடுத்தது ஆதார் கார்டு ஜெராக்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முக்கியமானது. இந்த வெரிஃபிகேஷனுக்கு தேவையான உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். தென் அது போக ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றிலையும் வந்து ஜெராக்ஸும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் ஆகட்டும், டிசி ஆகட்டும், கம்யூனிட்டி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டுக்குங்க. தென் 2 ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் கொண்டு போய்க்குங்க ஒரிஜினலோட சேர்த்து. நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்மிங் மார்ச்சில் வந்து நடக்க இருக்கும். சரிங்களா? மார்ச் 1st வீக் அல்லது 2nd வீக்கில் ஏதாவது ஒரு டேட் கொடுத்துருவாங்க ரிசல்ட் அன்றைக்கி. ஸோ அந்த ஒரு 1 வீக் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து எங்கே செலக்ட் ஆகிருக்கீங்களோ ஸோ அந்த ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ கோயம்புத்தூர் ஏரியாவில் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதனோட ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே வந்து நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க பட் நீங்கள் கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் சூஸ் பண்ண ஏரியா எல்லாமே வந்து கோயம்புத்தூர் தான் அப்படின்னாலும் நீங்கள் கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸுக்கு தான் நீங்கள் வந்து போகணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. கூகுளே நீங்கள் வந்து நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தென் இதுதான் வந்து முக்கியமானது ரிசல்ட்டு. தென் ரிசல்ட் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் கம்பல்சரி வரும். அப்படி அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வராது, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் வரும். உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்குன்னு ஒரு டைம் வந்து சொல்லிடுவாங்க. எந்த டைமு எந்த டேட்டு வந்து வரைக்கும் இருக்குது அப்படின்னு ஒரு 4 டேஸாவது வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.